நாம் இந்த வீடியோவில் papillary carcinoma ஆஃப் தைராய்டு பற்றி பார்க்க போகிறோம். தைராய்டு gland carcinoma இது வந்து malignant condition ஆஃப் தைராய்டு gland. benign and malignant two type of tumor. அதில் வந்து இது வந்து malignant condition அண்டரில் வருது. மெனி டைப் ஆஃப் கார்சினோமா ஆஃப் தைராய்டு கிளாண்டில் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தா papillary carcinoma, follicular carcinoma, medullary carcinoma, anaplastic carcinoma. இதில் வந்து papillary carcinoma வந்து ஒரு important one. Here we want to discuss this papillary carcinoma of thyroid gland. It affected Fe and P. Fe stand for female, P stand for papillary causing thyroid. இந்த இது வந்து the cell of origin is follicular cell. The papillary carcinoma ஓட செல் எந்த செல் அஃபெக்ட் பண்ணுது? follicular cell. So follicular pattern, papillary carcinoma of the thyroid gland. Inside thyroid gland some papillary structure is presented. Like this papillary pattern is presented. This one is the very common and malignant condition of carcinoma. ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது வந்து follicular cell தான் இதோட origin. Present at asymptomatic. Solitary nodules, cervical lymph node and regional lymph node involvement. cervical lymph node and regional lymph nodeலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஏசிம்டமேட்டிக் தான். இது வந்து எந்த ஒரு பெயினையும் காஸ் பண்ணாது. லோக்கல் மெட்டாஸ்டாட்டிஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணாது. நெய்பரிங் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணுது. சம்டைம்ஸ் தைராய்ட் டிஷ்யூ கேன் பி ப்ரெசண்டட் இன் த லேட்ரல் cervical lymph node. அதனால வந்து it causes lateral aberrant thyroid. Then cross சொல்லி பார்த்தோன்னா when we will cut that infected thyroid gland, enlarged thyroid gland we can see. அதில் வந்து nodules இருக்கும், separated from rest of the thyroid parenchyma. இந்த nodules எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும். shows crassly visible papillary pattern. அதில் வந்து papillary pattern we can find out like this papillary pattern. Then morphological features of cross வந்து we know solitary multifocal lesion. அதில் வந்து multifocal lesion present ஆகிருக்கும். it containing fibrosis and calcification. அதனால தான் அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஓகே, அதோட சைஸ்ன்னு சொல்லி பார்த்தா up to 10 cm present ஆகிருக்கும். then poorly delineated. we already know grayish white hard ஸ்கார் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கால்சியமும் ஃபைப்ரோசிஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ வந்து திஸ் ஒன் இஸ் த நார்மல் தைராய்டு பேட்டர்ன். இது வந்து திஸ் papillary ஆர்கிடெக்சர் இப்படி தான் வந்து தைராய்டு கார்சினமா இப்படி தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், த ஃபாலிகுலார் செல் இதில் மாதிரியான ஃபாலிகுலார் செல் பார்க்கலாம். இன்சைடு வந்து கொலாய்டல் சென்ட்ரல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன பார்க்கலாம், இதெல்லாம் வந்து papillary ஆர்கிடெக்சர். இதில் வந்து இங்கே இது மாதிரி க்ளீன் செல், கிளியர் செல், அதுக்கு நேம் வந்து என்னென்னா கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ். அப்புறம் லாட் ஆஃப் கால்சிஃபிகேஷன், பிளட் வெசல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். தென் சமோமாஸ் பாடிஸ், சமோமா பாடிஸ் we can identified. தென் இந்த சென்டரில் வந்து சம் நியூக்ளியஸ், அது எப்படி இருக்குன்னா க்ரூவ் காஃபி பீன் அப்பியரன்ஸில் இருக்கும். இதை வந்து உள் சைடு வந்து காஃபி பீன் அப்பியரன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நியூக்ளியர் க்ரூவ் ஆர் தேர். இது வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸோட நோட்ஸ் ஃபார்மேட்டு. கிரவுண்ட் கிளாஸ் ஆர் ஆப்டிக்கலி கிளியர் அப்பியரன்ஸ். தென் ஆக்சிஃபிலிக் சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் கிளியர் எம்டி அப்பியரன்ஸ் சொல்லி பார்த்துருக்கோம். papillary carcinoma இது வந்து எப்படின்னா ஆர்ஃபன் ஆனி ஐ நியூக்ளியை அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆர்ஃபன் ஆனி ஐ நியூக்ளியை. இன் அடிஷன் சைட்டோபிளாசம் வந்து பார்த்தோன்னா சைட்டோபிளாசம் மே கிராஸ் செக்ஷன் கிவன் அப்பியரன்ஸ் இன்ட்ரா நியூக்ளியர் இன்க்ளூஷன், சூடோ இன்க்ளூஷன் பாடி, இன்ட்ரா நியூக்ளியர் க்ரூவ்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். சமோமா பாடிஸ் half of the papillary carcinoma shows small concentric calcified spherules called samoma bodies in the stroma. அப்புறம் வந்து நம்ம சில வேரியண்ட்டும் பார்க்க முடியும். என்னென்ன வேரியண்ட்னா ஃபாலிகுலர் வேரியண்ட், டால் செல் வேரியண்ட், டிஃப்யூஸ் ஸ்க்ளோரோசின் வேரியண்ட்.
ஸோ papillary carcinoma இது மாதிரியான 3 டைப் ஆஃப் வேரியண்ட்டும் we can observe. Prognosis is good. சர்வைவல் ரேட் 95%. 10 இயருக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து 95%. இது வந்து மெயினாக எதனால் காசு ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா தட் ரேடியாலஜி, எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன், ஹை ரிஸ்க் ஃபார் papillary carcinoma, genetic alteration they have mentioned. என்னென்ன ஜீன் ஆல்ட்ரேஷன் சொல்லி பார்த்தோன்னா ரெட் ஜீன் ஓவர் எக்ஸ்பிரஷன், என்டிஆர்கே ஜீன் ரீஅரேஞ்ச்மெண்ட். தென் ரீஜனல் மெட்டாஸ்டாட்டிஸ் இஸ் வெரி காமன். என்ன ரீஜனல் மெட்டாஸ்டாட்டிஸ்னால் வென் கேன்சர் ஸ்ப்ரெட் டு நியர் பை லிம்ப் நோட் ஆர் நியர்பை டிஷ்யூவை தான் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். பட் ரிமைன் வித்தின் த சேம் ரீஜன் ஆஃப் தட் பாடி. அதுக்கு தான் நேம் வந்து ரீஜனல் மெட்டாஸ்டாட்டிஸ். நியர்பை லிம்ப் நோடு டிஷ்யூ தான் அஃபெக்ட் பண்ணும், ரிமைனிங் சேம் இன் த ரீஜன் ஆஃப் தட் பாடி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் papillary carcinoma of the thyroid. Thanks for watching.